அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அடுத்த 2 வாரங்கள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. சாதகமற்ற அமைப்பிலும் சாதகமான சூழலிலும் கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களிடம்தான் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் எப்படி முடிவெடுத்து செயல்படுத்த முயற்சி செய்கிறீர்களோ அதை பொறுத்துதான் நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் தீமை கிடைப்பதாக இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும். எனவே இந்த வேளையை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பிலும் கிரகநிலைகள் வளம்படுகின்றன, சாதகமான சூழலையும் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் சரியான முடிவெடுத்து செயல்படும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பெற முடியும். ஏனென்றால் சாதகமான அமைப்பு என்று பார்க்கும் போது ராசியின் நீச்ச அதிபதியான சனி வக்ரகதியில் லாபஸ்தானமாகிய 11இல் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5இல் கேது இருப்பதும் 6இல் சுக்கிரனின் சமகிரகமான ராசியின் அதிபதியான செவ்வாய் இருக்கிறார். சுக்கிரன் இந்த வேளையில் தைரியத்திற்குள் நுழைய போகிறார். மிகவும் வலுவாக புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக விளம்பருகிறார். ஆனால் அதே சமயம் சாதகமற்ற அமைப்பில் தைரியஸ்தானமாகிய 3இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான். அவர் தோஷமற்றவராக இருப்பதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை என்றாலும் அவருடன் மற்றொரு முழு சுபகிரகமான குருவுடன் மிகவும் வலுவாக சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4இல் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருப்பது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். இப்படி சாதகமான அமைப்பிலும் சாதகமற்ற அமைப்பிலும் கிரகநிலைகள் இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்படுத்தக்கூடிய திறனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உதாரணமாக ஒரு 2 தீவுகள் இருக்கிறது. அந்த 2 தீவுகளில் ஒரு தீவில் மக்கள் வசிக்கிறார்கள். அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் 7 ஆண்டுகள் மட்டும் அந்த தீவை ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மற்றொரு தீவில் அவர் வசிக்க வேண்டும். அந்த மற்றொரு தீர்வில் முழுக்க விலங்குகளும் பறவைகளும் என பல வகையான விலங்குகள் வாழக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கும் போது அந்த விலங்குகள் தீவுக்கு செல்லக்கூடிய அந்த நபர் உயிரோடு திரும்பி வரவே இயலாத ஒரு சூழலாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த தீவிற்கு ராஜாவாக யாரும் பொறுப்பேற்று வழிநடத்துவதற்கு முன் வரவில்லை. அது மட்டுமல்லாது இந்த தீவில் எந்த விதமான சட்டத்திட்டத்தை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ராஜாவின் ஆட்சி காலம் 7 வருடம் மட்டும்தான். அதற்கு பிறகு அவர் அந்த விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவில்தான் வசிக்க வேண்டும் என்ற சட்டத்தை மட்டும் மாற்ற முடியாது. இப்படி இருக்கும் சூழலில் இந்த மக்கள் யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவரை ராஜாவாக மாற்றி விடுகிறார்கள். அப்படிதான் ஒருவர் மற்றவர்களால் வெறுப்பை உமலக்கூடிய அளவிற்கு ராஜாவாக மாற வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். அவர் ராஜாவாக மாறவும் செய்கிறார். அப்படி மாறிய அந்த நபர் அவருக்கு ஆளுமை மிக பெரிய அளவில் கிடைக்கிறது. 7 வருடம் தான் ஆயுள் காலம் என்பதால் முதல் 2 வருடங்களில் விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவிற்கு வீரர்களை அனுப்பி விலங்குகளை சிறைபிடிக்க செய்கிறாருங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விலங்குகள் சரணாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த தீவில் ஒரு விலங்குகள் சரணாலயத்தை கட்டி இந்த விலங்குகள் அனைத்தையும் அந்த தீவுக்குள் சரணாலயத்திற்குள் அடைக்கிறாருங்க. அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் வசிக்கக்கூடிய வகையிலும் விவசாயம் செய்யக்கூடிய வகையிலும் அடுத்த 3 ஆண்டுகள் திட்டமிட்டு அங்கு விவசாயம் செய்வதற்கான ஏற்ற சூழலை உருவாக்குகிறார். கடைசி 2 ஆண்டுகளில் இங்கு மக்கள் வசிப்பதற்கு தேவையான கட்டிடங்களையும் உருவாக்குகிறாருங்க. இப்படி உருவாக்கியதற்கு பிறகு 7 வருடங்கள் முடிகிறது. அப்போது இவரை ராஜாவாக்கிய அந்த நபர்கள் உன்னுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது, நீ அந்த விலங்குகள் தீவிற்கு சென்று சாக வேண்டியதுதான் என்று அவரை சொல்லி வழி அனுப்புகிறார்கள். அப்போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறாருங்க. இதை பார்த்து அவர்களுடைய மனதில் குழப்பம். ஆனால் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி மற்றொரு தீவிற்கு சென்ற அந்த நபர் அந்த ஆயுள் காலம் முழுவதும் அந்த தீவின் ராஜாவாக இருப்பதோடு மட்டுமல்லாது விலங்குகள் சரணாலயம் உள்ளிட்ட பலவற்றை உருவாக்குவதால் மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் மாறுகிறது. அந்த ஆயுள் காலம் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே அவர் அந்த தீவின் அரசராக இருப்பது மட்டுமல்லாது அந்த தீவிற்கு மிகப்பெரிய
கடவுளாகவே பார்க்கப்படுகிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் பல பிடிக்காத விஷயங்களில் தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வந்தாலும் சரி, முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கிறது. அதை எப்படி நாம் சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி செய்தால் நிச்சயமாக சோதனையான விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்ற முடியும். ஏனென்றால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில முடிவெடுத்து சிறப்பான வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மேசராசிக்காரர்கள் கையில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக சனி, ராகு, கேது, சுக்கிரன், செவ்வாய் என இந்த கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் முன்கூட்டியே பல பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான தோஷங்கள் எளிதில் நீங்கும். எனவே முயற்சி செய்யக்கூடிய காரியத்தில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இவற்றிற்கு நல்லதொரு மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன தடைகளும் காரிய தடைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் வெற்றிக்கே உரித்தான 3 குரு இருப்பதால் நிச்சயமாக உண்டு. ஆனால் உறுதியாகவே சற்று எதிர்பாராத சிரமமும் சிக்கலும் இருக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படும். அதோடு மட்டுமல்லாது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் அதே வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. உடல்நலத்தில் அதிக கவனத்துடன் இருப்பதால் தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் பழகும் போது கூடுதல் கவனத்துடன் இருங்க. அக்கம் பக்கத்தார் தெரிந்தவர் என்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை பகிர வேண்டாம். அதனால் எதிர்காலத்தில் மிக பெரிய அளவில் சிக்கலில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே முன்கூட்டியே அனைத்து வகையான விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர்வதால் நிம்மதி கிடைப்பதை விட மிக பெரிய அளவில் சிக்கல் உருவாகும். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக அமையும். அதே சமயம் இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் கூட எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, வலுவற்ற நிலையில் இருந்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை சந்தித்திருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களை தேடி வரும்.